அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நாம் இந்த நிகழ்ச்சியில் 2023ஆம் ஆண்டு முடிஞ்சு 2024 புத்தாண்டு பிறக்க போகுது. அதற்கான பலனை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்குது இந்த புத்தாண்டு. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்குது. பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருந்தால் எவரும் எப்படி சொல்லலாம், எல்லோரும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. பணப்பெருக்கம் அதிகமாக இருக்கும். எல்லாத்துக்கிட்டேயும் காசு பணம் புழக்கங்கிறது அதிகமாக தான் இருக்கும். யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. காலசக்கரத்தில் லாபம் தர வீடான 11வது வீடு தனது சொந்த வீடான கும்பராசியில் ஆட்சி பெற்று அமரப்போகிறார். மறுபக்கம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் தனஸ்தானத்தில் குரு பகவானும் வரப்போகிறார். இவங்க 2 பேரும் சேர்ந்தால் என்ன நடக்குன்னா, உங்களுக்கு அதாவது நாட்டில் உள்ள அனைவருக்குமே பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். சரி, இது பொதுவாக இருக்குது. இந்த 2024 புத்தாண்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த புத்தாண்டு பிறக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான கிரக நிலைகள் எங்கெங்கே யார் இருக்கா, இவங்களால் என்ன பலன் கிடைக்கும் இந்த 12 ராசிகளுக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் மற்றும் புதன் வக்கிர நிலையில் சஞ்சரிக்கின்றனர். 3ஆம் இடமான தைரியம் இளைய சகோதர ஸ்தானத்தில் சூரியனும் மற்றும் செவ்வாய் சஞ்சாரம் நடக்க உள்ளது. 6ஆம் இடமான சத்துருஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சாரம் நடக்கிறது. 7ஆம் இடத்துல கலத்திரஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் பண்ணுறாரு. சந்திரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் கேது இருக்கார். ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் மேசராசியில் அமர்ந்து 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாகவும் பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக தைரியஸ்தானத்தில் இருக்கார். அதே போல் சனி பகவானும் 3ஆம் பார்வையாக கலஸ்திரஸ்தானத்தில் இருக்கார். 7ஆம் பார்வையாக சிம்மராசியிலும் 10ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தின் மீதும் விழுகின்றார். மே 1ஆம் தேதிக்கு பேர் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கார். முக்கிய கிரகங்களின் அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கான இந்த 2024 புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று நாம் பார்க்கலாம். இந்த புத்தாண்டு எப்படா பிறக்கும் என்று காத்திருந்த ராசிக்காரர்களில் ஒரு ஆள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா படாத கஷ்டத்தை நீங்கள் பட்டிருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 4ல் உட்காந்துருக்காரு. சுகஸ்தானம் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் அவர் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு ஏகப்பட்ட கஷ்டங்களையும் துயரங்களையும் துன்பங்களையும் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு சனி பகவான். படா அவர் போவார். அஷ்டம சனியில் பாதி தான் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏகப்பட்ட கஷ்டத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியோட அர்த்தாஷ்டம சனி பெருசாக இருக்கு, நமக்கு ஏகப்பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்துட்டாருன்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தவங்களுக்கு ஒரு விடிவு காலம் இப்போ பிறக்க போகுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு 2023 உங்கள் ராசிக்கு 7ஆவது இடத்துல குரு பகவான் இருந்துக்கிட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்பை குறைச்சிருப்பார். அவரோட பார்வையை உங்கள் ராசிக்கு கிடைச்சதால அதனுடைய தாக்கத்தை உங்களுக்கு குறைச்சி கொடுத்தாரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின் தொடக்கத்திலே 2024 சனி விலகி கெஞ்சினாலும் கிடைக்காத பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அவர் பார்த்தீங்கன்னா 5ஆவது வீட்டுக்கு வந்திருக்காரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவானும் இருக்கார். நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்குது. அதே நேரத்தில் ராசிக்கு 5ல் சனி போனாலும் 6ல் ராகு இருக்கார். கேது 12ல் இருக்கார். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான கிரகம் நிலை. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆவது வீட்டிலேருந்து 8ஆவது வீட்டில் அஷ்டம குருவாக குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா அதை இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதத்துக்குள்ளே நீங்கள் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கணும். குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா நாம் சொந்த தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடாது. இல்லை சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அவங்க இந்த ஜனவரி மாதத்துலேயே தொடங்கி வேலையை ஆரம்பிச்சிடுங்க. அதுதான் நல்லதாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் அதனுடைய பார்வை பலன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நல்லதாக இல்லை. குரு பகவான் நல்ல பலனை தருவார். அவர் பார்வையும் இதில் இருக்கிறதால குரு பகவானும் கலஸ்திரஸ்தானத்தில் இருக்கிறதால
அப்போ தொழில் தொடங்குறவங்க ஏப்ரல் மாதத்துக்குள்ளே தொடங்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஸ்தானத்தில் கொண்டு நல்ல நிலையில் கொண்டு வச்சுட்டு தான் குரு பகவான் மாறுவார். அதே நேரத்தில் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா வேண்டாம். இல்லை உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து அதற்கேற்றவாறு முடிவு பண்ணுங்க. அதே நேரத்தில் கலத்திரத்தில் குரு இருந்தால் கூட்டு தொழில் நல்லா இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, அது அப்படியே போகட்டும், விட்டுடுங்க. அதே நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் குரு போன பிற்பாடு தொழில் சோர்வடையும். அப்படியே சுமாராக தான் போகும், ஒரு வேகமாக போகாது, நல்ல வருமானம் கிடைக்காது. ஏற்கனவே 10 ரூபா வந்துட்டு இருந்தால் இப்போ 5 ரூபா தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு தான் தொழில் போயிட்டுருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நஷ்டம் ஏற்படாது. 10 ரூபா லாபம் வந்துட்டு இருந்தால் அந்த 10 ரூபா வராது, 5 ரூபா லாபம் தான் வரும். அந்த ஆவரேஜில் தான் போயிட்டுருக்கும். அதே நேரத்தில் 5ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு உண்டான பலனை அவரே தருவார். தான் பஞ்சம சனி செய்யக்கூடிய பலனாகவும் இருக்கும். 5க்கு சனி பகவான் வருவாருன்னாலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குலதெய்வத்தை போயிட்டு வணங்குங்க. குலதெய்வ பிரார்த்தனை கண்டிப்பாக இருக்க வேண்டும். பூர்வ புண்ணிய அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னா குலதெய்வத்தின் வழிபாடு, குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கணும். அப்போ தான் நல்ல காரியங்கள் நிறையாக நடைபெறும். குலதெய்வம் தெரியலாதவங்க எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி போயிட்டு சாமி கும்பிடுங்க. இல்லைனா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையாச்சும் வழிபடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் பாவங்கள் உங்களை சாரும். அதுவே அதற்கான கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அதற்கான பரிகாரங்கள் செய்து அதனை நிவர்த்தி செஞ்சுக்கலாம். புண்ணியம் செஞ்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் சேரும். கொஞ்சம் பாவம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த பாவம் உங்களுக்கு சேராமல் இருக்கிறதுக்கு பரிகாரம் செய்யலாம். அதோடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே உங்களுடைய முன்னோர்கள் சொத்துக்கள் எங்கேயாச்சும் இருந்தால் அது கிடைக்கும். இல்லை அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் தீர்ந்து அந்த சொத்து உங்களுக்கு கைக்கு வந்துவிடும். பூர்வீக சொத்தில் ஏதோ கோர்ட்டில் கேஸ் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்து கொள்ளையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது நல்ல முடிவுக்கு வரும். காப்பீட்டு நிறுவனங்கள்லேருந்து உங்களுக்கு இழப்பீடுகள் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக சேரும். சரி, 5ல் இருக்கிற சனி வேறு ஏதாச்சும் செய்வாரான்னு பார்த்தா இந்த பரம்பரை தொழிலாம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கெல்லாம் உச்சத்தில் போய் உட்கார வச்சுருவார். பார்த்தீங்கன்னா பரம்பரை தொழிலாம் யாரும் செய்கிறதில்ல. ஏதோ 1-2 பேர் தான் செய்கிறாங்க. அவங்களாம் உச்சத்துக்கு போயிடுவாங்க. ஏதோ 1-2 பேர் தான் இந்த விவசாயமும் செய்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக உச்சத்தில் கொண்டு வச்சுருவார் இந்த சனி பகவான். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் ஆலோசனை கேட்டு எந்த தொழில் செய்யினாலும் செய்யுங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் நடத்துபவர்கள் உங்களுடைய முன்னோர்கள் பேரில் அந்த தொழிலை நடத்துங்க. அது பெரிய வெற்றி கிடைக்கும். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு புகழ், வெற்றி, பணம், செல்வம், பொருள் இது மாதிரி எல்லாத்தையும் அவரே கொடுத்துருவார். உங்கள் ஊரில் நீங்கள் தான் முக்கியஸ்தரில் வருவாராக அவங்கள உட்கார வச்சுருவார். இந்த வேலைக்கு போயிட்டுருக்க துளாராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் என்ன வேலைக்கு மாறுறதா இருந்தால் மாறிங்க, இல்லை வேறு வேலைக்கு போயிடுறதா போயிடுங்க. ஆனால் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் போகாதீங்க. ஏன்னா ஏப்ரல் மாதத்தில் குரு அஷ்டமஸ்தானத்துக்கு வந்துட்டாருன்னா உங்களுக்கான வர வேண்டிய மாற்றங்கள் நல்ல மாற்றமாக இருக்காது. அதனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் போயிடுங்க. வேறு வேலைக்கு போகிறதா இருந்தால் போங்க, நல்லா இருக்கலாம். ஏன்னா மாற்றங்கள் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நல்லா இல்லை. அதனால தான் சொல்கிறேன். உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். இருக்கிற ராகு பகைவரெல்லாம் பார்த்துப்பார். தைரியக்காரன் தான் ராகு. அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா இந்த கடனாக இருந்துச்சுங்களா, இந்த நகை கடன், வட்டிக்கு வாங்குறது, இதெல்லாம் எல்லாத்தையும் அடைச்சி விடுவார். குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் இந்த கடன் தொல்லையை ராகு பார்த்துப்பார். கடன் இருக்காது. ஆனால் ருணரோகஸ்தானத்தில் ராகு இருக்கும் பொழுது விஷ பாம்புகள் சீண்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இரவு நேரத்தில் விவசாயிகள்னால் தண்ணி பாய்ச்ச போகிறாங்க பார்த்தீங்கன்னா, அவனா கவனமாக போகணும். இல்லை வெளியூருக்கு சுற்றுலா போகும்போது அங்கேனா தெரியாத இடத்துக்கு போகும்போதுனா நீங்கள் கவனமாக இருக்கணும். அந்த இடத்துலனா என்ன இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது, அது உங்களை சீண்டிடும். அப்போ பார்த்து நடந்துக்குங்க. சுற்றுலா போகிறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடுனா எடுத்துகிட்டு போகும்போது சாப்பாடு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போங்க. கடை உணவுகள் சாப்பிட்டா அஜீரண கோளாறு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஞானகாரகன் கேது 12ஆம் இடத்துல இருக்கும்போது, அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவில்கள் கட்டிகிட்டு இருந்தாங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க, நல்லா இருப்பீங்க.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் துறையில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் நல்லா இருக்குது. சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த 2024 நல்ல அருள் ஸ்தானத்தில் இருக்கிறதால நல்ல பலன்கள் உங்களுக்கும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தினமும் குளிச்சுட்டு விநாயகருக்கு போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு நல்ல பரிகாரமாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள்.